அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 2019 வருஷம் ஏப்ரல் 21 இலங்கை சரித்திரத்திலே ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே மக்கள் சாதாரணமாக நடமாடிக்கொண்டிருந்த நேரம். சிலர் அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கலந்து கொண்ட நாள். அது ஒரு உயிர்த்த திருநாள், ஈஸ்டர் திருநாள். அந்த நாளிலே கொழும்பிலே நடந்த, பல இடங்களிலே ஒரே நேரத்திலே நடந்த தற்கொலை குண்டுதாரிகளின் குண்டு வெடிப்பினாலே அநேக மக்கள் இறந்து போனார்கள். அதிலே நடந்த 3 குண்டு வெடிப்புகள் தேவாலயங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தது. அதிலும் குறிப்பாக ஒரு திருச்சபை, ஆவிக்குரிய ஒரு திருச்சபையாக மட்டக்களப்பு என்று சொல்லப்படுகின்றதான இடத்திலே இருக்கிற சியோன் திருச்சபையிலே நடந்தது. அந்த திருச்சபையிலே ஆராதனையிலே கலந்து கொண்ட அநேகர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள். சில நாட்களுக்கு முன்பு நான் அந்த இடத்திற்கு போயிருந்த பொழுது அந்த திருச்சபையின் போதகர் அந்த குண்டு வெடிப்பு நடந்த அந்த இடத்தை காண்பித்து நடந்த சம்பவத்தை எனக்கு விவரமாக சொல்லி கொண்டிருந்தார். அன்று ஆராதனை தொடங்கி சிறிது நேரத்திலே ஒரு வாலிபன் முதுகிலே ஒரு பையோடு உள்ளே வர முயற்சித்திருக்கிறான். அதை பார்த்ததும் வாசலிலே இருந்தவர், ஏதோ இவன் சந்தேகப்பட்டு இவன் திருச்சபைக்கு வழமையாக வருபவன் அல்ல என்று ஏதோ ஒரு சந்தேகத்திலே அவனுக்கு பின்பாக போய், தம்பி நீ யாரை பார்க்க வேண்டும், ஆராதனைக்கு வந்திருக்கிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொன்னானாம், நான் போதகரை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து, போதகர் இப்பொழுது இங்கே இல்லை, என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அவன் ஆலயத்தின் வாசல் வரும் வந்து விட்டான். அந்த நேரத்திலே சண்டே ஸ்கூல் நடக்கிறது. சிறு பிள்ளைகளின் சண்டே ஸ்கூல் மேல் மாடியிலே நடக்கிறது. அந்த மேல் மாடியிலே சண்டே ஸ்கூல் நடந்து எல்லா பிள்ளைகளும் இப்பொழுது கீழே வந்து ஆலயம் நிறைந்திருப்பதினாலே அவர்கள் வாசலிலே படியிலே அவர்கள் பல பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அங்கே படியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த இடத்திலே அவன் உள்ளே போக முடியாதபடி அந்த வாசலிலே நின்றவர் அவனை தடுத்து கொண்டிருந்தபடினாலே அந்த இடத்திலே அந்த தற்கொலை குண்டுதாரி தன்னுடைய குண்டை வெடிக்க வைத்து அநேக சிறு பிள்ளைகள் அந்த இடத்திலே துடித்து இறந்து போனார்கள். இந்த சம்பவம் அநேகரை உலுக்கிய ஒரு சம்பவமாக மாறிவிட்டது. இலங்கை தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் இருக்கிற அநேகரை இந்த காரியம் அநேகரை உலுக்கிய ஒரு சம்பவமாக மாறிவிட்டது. இதை குறித்து அநேகர் தங்களுடைய வலைத்தளங்களாக இருக்கிற இந்த ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகிற முக புத்தகத்திலே பதிவுகளை செய்திருந்தார்கள். அநேகர் ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா, இலங்கைக்காக ஜெபம் செய்யுங்கள், இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்றெல்லாம் பதிவுகளை போட்டிருந்தார்கள். அந்த பதிவுகளை பார்த்துவிட்டு ஒருவர் இப்படியாக எழுதியிருந்தார், இலங்கை தேசத்துக்காகவும் இலங்கை மக்களுக்காகவும் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதுதானே குண்டு வெடித்தது, அந்த கடவுளால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்று சொல்லி ஒரு கேலியாக, அந்த கிண்டல் பண்ணுவதாக அந்த காரியத்தை அவர் எழுதியிருந்தார். இதை பார்த்த பின்பு நான் ஒரு சில காரியங்களை அதற்கு கீழே எழுதினேன். சரித்திரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்தல் நடந்ததும், சரித்திரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் வந்ததும் ஒன்றும் புதிதல்ல. ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் முக்கியமானது. இலங்கை தேசத்தில் அந்த குண்டுவெடிப்பின் பின்பதாக அநேகர் அந்த குண்டுவெடிப்பை நடத்தியவர்களுக்காகவும் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும்
அவர்கள் ஜெபிக்கின்றவர்களாக, அவர்களை மன்னிக்கிறவர்களாக மாறினார்கள். திருச்சபை தலைவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம், அவர்களை நாங்கள் மன்னித்து எங்களுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னார்கள். அந்த சீயோன் திருச்சபை மட்டக்களப்பில் இருந்த அந்த ஊழியர் கூட சொன்னார், எல்லாருக்கும் முன்பாக பொதுவாக சொன்னார், பப்ளிக்காக சொன்னார், நாங்கள் எங்களை துன்புறுத்தியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், அவர்களை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று சொன்னார். எவ்வளவு அருமையான காரியம் என்று பாருங்கள். வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் பாடுகளும் கிறிஸ்தவர்களுக்கும் வருகிறது. ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் கிறிஸ்தவனுடைய அடையாளத்தை காட்டுகிறது. இன்றைக்கு பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் ஒருவன் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார் என்பதை குறித்து 4 காரியங்களை குறிப்பாக நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். முதலாவது காரியம், தேவன் நம் பாடுகளை எப்பொழுதும் அறிந்திருக்கின்றார். தேவன் நம் பாடுகளை அறிந்திருக்கின்றார். பிரச்சனைகளுக்கு கூடாக போகும் பொழுது அநேக நேரங்களில் நமக்கு வருகின்ற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் எனக்கு இது சம்பவிக்க வேண்டும்? கடவுள் எங்கே போய்விட்டார்? கடவுளுக்கு கண் இல்லையா, காதில்லையா என்று கேட்கிறது உண்டு. ஆனால் வேதம் நமக்கு தருகின்ற ஒரு பதில் என்ன தெரியுமா? தேவன் நம் பாடுகளை அறிந்திருக்கின்றார். யோபு 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரிகை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடி ஒளிந்திருக்கிறார். 10ஆம் வசனம் இப்படி சொல்கின்றது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். பாடுகளுக்கூடாக போன யோபு சொல்கின்ற நம்பிக்கையான வசனம் என்ன தெரியுமா? எனக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கர்த்தரை நான் காண முடியாதபடி என்னுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார் என்று அவர் சொல்கின்றார். இன்றைக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைக்கூடாக கஷ்டங்களுக்கூடாக போகும் பொழுது நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் பல வருஷங்களுக்கு முன்பாக பல துன்பங்களுக்கூடாக போகும் பொழுது ஒரு எழுதிய பாடல் வரிகள் இப்படியாக அமைந்திருக்கிறது. மாதம் ஒரு நாள் நிலா மறைந்தால் வானிலா இல்லை என்பாயோ, சோதனை வேதனை வருகையிலே நீயும் தேவனே இல்லை எனலாமோ, 1000 ஆண்டுகள் கழிந்தாலும் அலை கடல் என்றும் ஓய்வதில்லை, ஆண்டவர் இயேசுவை நம்பியவர் அநாதையாகி அலைவதில்லை. மாதத்திலே ஒரு நாள் நிலா மறைந்தாலும் வானத்திலே நிலா இல்லை என்று யாருமே சொல்லிவிட, வானத்திலே அந்த நிலா இருக்கத்தான் செய்யும். நம்முடைய கண்களால் அதை காண முடியாது. அதே போல துன்பத்தின் நடுவிலே நாம் நடக்கும் பொழுது கடவுளை நாம் காண முடியாவிட்டாலும் கூட கடவுள் நம்முடைய பாடுகளை அறிந்து வைத்திருக்கின்றார். 2வது காரியம் என்ன? பாடுகளின் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாடுகளை தேவன் அறிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, பாடுகளின் மத்தியிலே தேவன் நம்முடைய பாடுகளின் மத்தியிலே நம்மோடு கூட நடந்து வருகின்றார் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சங்கீதம் 23 4ஆம் வசனத்திலே தாவீது இப்படியாய் சொல்கின்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்கின்றார். பாருங்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட, எந்த வேதனையான சூழ்நிலையில் கூட போனாலும் கூட தேவனுடைய கரம் என்னுடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு அவர் சொல்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகள் கூடாக, கண்ணீர் கூடாக, ஒரு நோய் கூடாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி வாழ்க்கையிலே பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். தேவன் உங்களுடைய பாடுகளை அறிந்து வைத்திருக்கிறவர் மட்டுமல்ல, பாடுகளின் மத்தியிலே அவர் உங்களோடு கூட நடந்து வருகின்றவராக, உங்களோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். ஆப்பிரிக்கா தேசத்திலே பழங்குடி மக்கள் மத்தியிலே ஒரு விதமான ஒரு வழக்கம் உண்டாம். அங்கே ஒரு ஆண் பிள்ளை அவன் வளர்ந்து வாலிபனாகும் பொழுது அவனுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படும். அவனை தன்னந்தனியாக காட்டிலே கொண்டு போய் விட்டு அவனுடைய கண்களை கட்டி ஒரு இரவு முழுவதும் அவன் அந்த வனாந்திரத்திலே, அந்த காட்டுக்குள்ளே அவன் இருக்க வேண்டுமாம். அவன் அந்த விதமாக தைரியத்தோடு இருந்தால் மட்டுமே அவன் ஒரு ஆண் மகனாக அந்த சமுதாயத்துக்குள்ளே அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அவன் அந்த
உள்ளே இருக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் அவனுடைய கண்களை கட்டி இருக்கிற அந்த கயிற்றை, அந்த துணியை அவன் அவிழ்க்கக்கூடாது. இருட்டான சூழ்நிலையிலே தனிமையாக அவன் இருக்க வேண்டும். பொழுது புலரும் வரை பயங்கரமான மிருகங்களின் சத்தம் எல்லாம் அவனுக்கு கேட்கும். ஆனாலும் தைரியத்தோடு அவன் கண்கள் கட்டிய நிலையிலே அவன் நம்பிக்கையோடு அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். காலை சூரிய வெளிச்சம் அவனுடைய முகத்திலே படும் பொழுது அவன் தன்னுடைய கட்டுகளை அவன் அவிழ்த்து பார்க்கும் பொழுது அவனுக்கு முன்பாக ஒரு மரத்திற்கு மேலே அவனுடைய தகப்பனார் உட்கார்ந்திருப்பதை அவன் பார்ப்பானாம். பிரியமானவர்களே, அந்த இரவு முழுவதும் அவன் தனியாக அவன் கைவிடப்படவில்லை. அவன் அந்த இடத்திலே தனியாக இருந்தாலும் கூட அவனுடைய தகப்பன் அவனோடு கூட இருக்கின்ற ஒரு அனுபவம் அந்த இடத்துல இருந்து அவனால் காண முடியவில்லை. தகப்பன் இருப்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் தகப்பன் அவனை பார்த்து கொண்டிருந்தார். அவனுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி தகப்பன் அவனோடு கூட இருக்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்றார், விசுவாசிகளின் வாழ்க்கையிலே செய்கின்றார். தேவன் பாடுகளிலே நம்மை அறிந்திருப்பவர் மட்டுமல்ல, பாடுகளின் மத்தியிலே நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பலவிதமான சோர்வுகளுக்கூடாக போய்கொண்டிருக்கக்கூடும். இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையான வார்த்தை இதுதான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களுக்கு எதிராக வருகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. ஒருவேளை ஆண்டவரை உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட இருக்கின்றார். மூன்றாவது காரியம், பாடுகளின் மத்தியிலே தேவன் நம்மை தூக்கி சுமக்கிறவராக இருக்கின்றார். பாருங்கள், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியா சொல்கின்றது: ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று அந்த இடத்திலே எழுதுவதை பார்க்கின்றோம். பாருங்கள், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை களைத்து போகும் பொழுது அவன் என்ன செய்வான்? தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோள்களின் மேலே தூக்கி கொண்டு அவன் நடந்து போவான். என்றால் தகப்பனுக்கு தெரியும் அந்த பிள்ளையை எப்பொழுது நடத்தி கொண்டு போக வேண்டும், எப்பொழுது தூக்கி கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் அந்த தகப்பனுக்கு எப்பொழுதுமே நன்றாக தெரியும். சாதாரணமாக ஒரு உலக தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளையின் தேவையை அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய பாடுகளையும் வேதனைகளின் மத்தியிலே நம்முடைய உணர்வுகளை அவர் புரியாமல் இருப்பாரா? சில நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் நம்மை தூக்கி சுமக்கின்றவராக இருக்கின்றார். நம்மோடு கூட இருப்பவர் மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நம்முடைய கால்கள் தடுமாறும் என்று நாம் நினைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை தூக்கி சுமக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஆங்கிலத்திலே ஃபுட் பிரிண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாட்களை ஒரு கனவிலே கண்டானாம். தன்னுடைய வாழ்நாட்களை ஒரு கனவாக பார்க்கின்றான். அந்த கனவிலே அவன் என்ன பார்க்கின்றான்? ஒரு கடற்கரை ஓரமாக அவன் நடந்து வருவதை போல பார்க்கின்றான். அவன் நடந்து வரும் பொழுது 2 காலடி தடயங்களை அவன் பார்க்கின்றான். அந்த 2 காலடி தடயங்களை அவன் பார்த்த பொழுது அவன் கடவுளை நோக்கி கேட்கின்றான், கடவுளே, இது என்ன 2 காலடி தடங்கள்? ஒன்று என்னுடையது, மற்றது யாருடையது என்று கேட்கின்றான். உடனே கடவுள் சொன்னாராம் அந்த மனிதனை பார்த்து, பக்கத்தில் இருக்கின்ற அந்த காலடி தடயங்கள் அது என்னுடைய காலடி தடயங்கள். நான் ஒருபோதும் நான் உன்னை கைவிட்டு போகவில்லை, உன்னோடு கூட நான் நடந்து வருகின்றேன் என்று சொல்லி சொன்னாராம். அவன் அப்படியே பார்க்கும் பொழுது சில இடங்களிலே 2 சோடி காலடி தடயங்களுக்கு பதிலாக 1 சோடி காலடி தடயங்களை மட்டும் பார்க்கின்றான். அந்த தடயங்களை அவன் பார்க்கும் பொழுது பார்க்கின்றான், அந்த நாட்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வேதனையும் துன்பமும் ஆபத்தும் நிறைந்த நாட்கள். அந்த நாட்களிலே அவன் பார்க்கின்றான் 1 சோடி காலடி தடயங்கள் மட்டுமே அவன் காண்கின்றான். உடனே ஆண்டவரை நோக்கி கேட்கின்றான், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் தொடர்ந்து என்னோடு கூட நடந்து வந்தீர் என்று சொல்கிறீர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் ஆபத்தும் நிறைந்த நாட்களிலே 1 சோடி காலடி தடயத்தை மட்டும் நான் பார்க்கின்றனே, என்னை விட்டு விட்டு எங்கே போனீர் என்று கேட்கின்றான். உடனே கடவுள் சொல்கின்றார், அந்த 1 சோடி காலடி தடயம் அது உன்னுடையதல்ல, அது என்னுடையது. நான் உன்னை தூக்கி சுமந்தேன் என்று சொல்லி சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே,
வாழ்க்கையிலே வேதனையில் துன்பங்களுக்கூடாக போகும் பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதைப் போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு போகிறவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்மால் நடக்க முடியாத சூழ்நிலை, இனிமேல் என்னால் இந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியாது, இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நம்முடைய நம்பிக்கை அற்று போகின்ற சூழ்நிலையிலும் ஒரு காரியத்தை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை நடக்க முடியாத சூழ்நிலையில் கூட நம்மை தூக்கி கொண்டு போகக்கூடிய அவர் ஒரு அன்புள்ள தகப்பன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, கடைசி குறிப்பாக, பாடுகளினூடாக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார். பாடுகள் வரும் பொழுது இது ஏன் நமக்கு ஏற்படுத்துகிறது என்று நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களிலே உபத்திரவத்தின் குகைகளுக்கூடாக நம்மை தூய்மைப்படுத்துகின்றவராக, சுத்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். சில நேரங்களிலே நமக்கு தெரியாது ஏன் அந்த பாடுகளையும் துன்பங்களை நாம் அனுபவித்தோம் என்று. ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை சரி செய்வதற்காக, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் சரி செய்வதற்காக பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அவர் சில வேளையில் அனுமதிக்கலாம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யோபு இப்படியாய் சொல்கின்றார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லிவிட்டு அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கின்றார். பாருங்கள், ஆண்டவருடைய பாடுகளையும் வேதனைகளையும் அவர் உபத்திரவமாக பார்க்கவில்லை, மாறாக ஆண்டவர் தன்னை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக அவர் பார்க்கின்றார். அதனால்தான் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியே சொல்கின்றது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். இந்த வெள்ளியை உருக்குகின்றவர்கள் அதை உலையிலே வைத்து அவர்கள் உருக்க ஆரம்பிப்பார்களாம். ஏதாவது ஒரு கிண்ணத்திலே வைத்து அதை உருக்குவார்களாம். அப்பொழுது அதை பார்த்து கொண்டு ஒருவர் அந்த உருக்குகின்றவரிடம் கேட்டாராம், உலையிலே வேலை செய்கிறவரிடம் கேட்டாராம், ஐயா, இந்த உலையிலே வைத்து நீங்கள் கொதிக்க வைக்கிற பரிசுத்தப்படுத்துகிறதான தூய்மைப்படுத்துகிறதான அந்த வெள்ளியை எப்பொழுது சரியான ஒரு பதமாக நீங்கள் பார்த்து எடுப்பீர்கள்? ஏனென்றால் அதை விட கூட வைத்து விட்டால் அது கருகி விடுமே என்று சொல்லி கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், எப்பொழுது என்னுடைய முகத்தை அந்த உலையிலே வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த வெள்ளியிலே நான் பார்க்கின்றனோ அப்பொழுது அது சரியான பதம் என்பதை அறிந்து அதை வெளியிலே எடுப்பேன் என்று சொன்னாராம். எவ்வளவு அருமையான காரியம் என்று பாருங்கள். இதே காரியத்தை ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்றார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சாயல் காணப்படுகிறதோ அது வரைக்கும் ஆண்டவர் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உபத்திரவத்தின் குகையை அல்லது இந்த பரிசுத்தப்படுத்துகின்ற இந்த தூய்மைப்படுத்துகின்ற இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கக்கூடும். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறார். தேவன் நம்முடைய பாடுகளின் மத்தியிலே நம்மோடு கூட இருக்கின்றார். தேவன் பாடுகளின் மத்தியில் நம்மை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். தேவன் பாடுகளுக்கூடாக நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றவராகவும் இருக்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் இலங்கையில் இருக்கிறதான வன்னி என்று சொல்லப்படுகிற தமிழ் மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்திற்கு நான் போயிருந்தேன். முதலாக ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன். அந்த பகுதிக்கு நான் அதற்கு முன்பதாக போனதில்லை. அது மிகவும் காடுகள் நிறைந்த ஒரு பிரதேசம். அதிகாலையிலே நான் பஸ்ஸிலே போய் இறங்கிய பொழுது எனக்கு எங்கே போது ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அந்த இடத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்னை தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு அந்த இருட்டுக்குள்ளே என்னை கூட்டி கொண்டு போனார். இரண்டு புறமும் காடுகள் நிறைந்த ஒரு பகுதி. இருட்டிலே எதுவுமே தெரியவில்லை. மிருகங்களின் சத்தமும் பயங்கர ஒலிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னை அழைத்து கொண்டு போகிறவர், அவருக்கு இடம் தெரியும், அவர் சரியான இடத்திற்கு என்னை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பார் என்று மட்டும் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்களுடைய மோட்டார் சைக்கிளுக்கு முன்பாக இருந்த அந்த வெளிச்சத்தில் இருந்த பாதை மட்டும்தான். ஆனால் அவர் எங்கே போகிறார் என்று அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, இதே விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் எங்கே போகிறோம் என்று நம்மை சூழ்ந்த ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இருள் சூழ்ந்த நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மை எங்கே அழைத்து கொண்டு போகிறார் என்று அவருக்கு தெரியும். அவர் நம்மை சரியான இடத்திற்கு சரியான நேரத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய பாடுகள், துன்பங்கள், துக்கங்களை ஆண்டவருடைய பாதத்துக்கு கொண்டு வருவோம். ஆண்டவர் ஒருபோது நம்மை தேவையில்லாமல் அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, தேவையில்லாமல் நம்மை துன்புறுத்துகிறவர் அல்ல.
நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்ற வேளையிலே விடுதலையையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? கிருபையுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இந்த நாளிலும் பாடுகளுக்கூடாக நீர் எங்களை நடத்தும் பொழுது அதை ஏன் நடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு வேதத்திலிருந்து கற்றுத்தந்த அருமையான பாடங்களுக்காக நன்றி சுவாமி. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளின் நிமித்தம் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவதற்காக சில பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனையையும் கண்ணீரையும் நீர் அனுமதித்திருக்கலாம். ஆனாலும் யோபு சொன்னது போல, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையை நீர் பொன்னாக மாற்றும்படியாக, உம்முடைய சாயலுக்கொப்பாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சூழ்நிலையின் மத்தியில் நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை தூக்கி சுமக்கின்ற ஆண்டவர், எங்களுடைய பாடுகளையும் வேதனைகளையும் அறிந்த தகப்பனாய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை நம்பி உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய வேதனையிலிருந்து விடுதலையை தாரும், எங்களுடைய வியாதிகளிலிருந்து சுகத்தை தாரும், எங்களுடைய கண்ணீரிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலை தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் கேட்கிறோம் என்று ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விடுதலையை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன்.